அஷூரில் நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஆனால் அந்த சர்வீசஸ் எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் அதை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்றது எதுக்காகனா, நம்ம அஷூரில் ஒரு நிறைய ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ரிசோர்ஸஸ் நமக்கு எப்போ வேணும் எப்போ வேணாம், அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா, இதனால நமக்கு என்ன காஸ்ட் எஃபெக்டிவ், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு தான் இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுது. இதில் 4 முக்கியமான சர்வீஸ் இருக்குது. அதில் லாக் அனலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணுறோம். அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப் ஆகுது எப்போ ரன் ஆகுது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின் அப்பில் தான் இருக்கா, எப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு, எதனால் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ யார் லாகின் பண்ணியிருக்கா, என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்க்குறது தான் லாக் அனலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இதோட இன்சைட்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தப்பாக இருந்தாலோ இல்லை வந்து நம்ம தப்பாக கான்ஃபிகர் பண்ணியிருந்தாலோ அதையுமே இந்த லாக் அனலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். ஸோ அதை நம்ம ஈஸியாக ட்ரபிள் ஷூட் பண்ணி நமக்கு தேவையான பிஸ்னஸை இந்த அஷூர் மூலமா நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் தான் லாக் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மெட்ரிக்ஸ் அஷூரோட முக்கியமான சர்வீஸ் இது. இது எதுக்காகனா, நம்ம வந்து ஒரு அமேசான் வெப்சைட் மாதிரியான ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டை பில்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷாப்பிங் வெப்சைட் ரொம்ப சாதாரணமாக ரன் ஆகுது. பேக் எண்டில் மிகப்பெரிய சர்வர்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த பேக் எண்டோட சர்வர்ஸில் எவ்வளோ CPU யூசேஜ் ஆயிருக்கு, எவ்வளோ மெமரி யூசேஜ் ஆயிருக்கு, நெட்ஒர்க்கில் எவ்வளோ பேர் வராங்க, குறிப்பாக பர்டிகுலர் டைம் இருக்கும். காலையில் 8 மணிக்கு நிறைய பேர் வருவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இருக்க மாட்டாங்க. ஸோ நெட்ஒர்க் டிராஃபிக் எந்த மாதிரி இருக்குது, CPUவோட யூசேஜ் எப்படி இருக்கு, ஸோ அந்த ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற கம்ப்யூட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸில் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இது பேசிக்காக ஒரு மானிட்டரிங் டூல் தான். இந்த மானிட்டரிங் டூல் மூலயமா நமக்கு என்ன பிஸ்னஸ் நீட் இருக்கோ அந்த பிஸ்னஸுக்கு எந்த பர்டிகுலர் டைமில் தேவை அதிகம் கம்மி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த மெட்ரிக்ஸ் மூலயமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஈஸியாக அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த பப்ளிஷில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கும். ஆனால் இதுவே ஒரு தளபதியோட படம் இல்லை தலையோட படம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோட ட்ரைலர் வந்து வரும்போது, ஸோ அந்த யூடியூப்பில் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போகும். ஸோ அந்த டைமில் பேக் எண்ட் CPU மெமரி நெட்வொர்க் டிராஃபிக் இது எல்லாமே ரொம்ப அதிகப்படியாக வேலை செய்யும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து வியூஸ் வந்து ஒரே நேரத்தில் எல்லாரும் யூடியூப்பில் பார்க்குறாங்க. ஸோ அப்போ யூடியூபோட சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப வேகமாக வேலை செய்யுது அப்படின்றத சொல்கிறத விட ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். ஸோ அதிகமாக வேலை செய்யணும், அதிகமான ரிசோர்ஸஸ் தேவை. ஸோ அந்த ரிசோர்ஸஸை நாம் எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த மெட்ரிக்ஸ். நெக்ஸ்ட், காஸ்ட் பில்லிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த காஸ்ட் பில்லிங் மேனேஜ்மெண்ட்ன்றது காசு தான். ஸோ நம்ம காசு கொடுத்தா தான் இங்கே எல்லா சர்வீசஸுமே வாங்க முடியும். அஷூர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்துட மாட்டாங்க. அதனால் காஸ்ட்டை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காஸ்ட்டுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி இருக்குது, அந்த மூவி ஒரு 100 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும் அப்படின்றத கெஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு 20 to 30 கோடி ரூபாய், அதிகபட்சம் 50 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களால பட்ஜெட்டை ஒதுக்க முடியாது. காரணம் என்னன்னா, அப்போ தான் ஒரு 50% ஆஃப் லாபம் கிடைக்கும். ஸோ அந்த லாபத்தை வச்சு நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கான விஷயமே லாபம் சம்பாதிக்கதான், அந்த மணியை மல்டிப்ளை பண்ணுறது தான். அது மாதிரி தான் ஒரு கம்பெனி இந்த அஷூரில் இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா அந்த அஷூர் மூலிமா ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா தான் அந்த விஷயத்துக்கான வேல்யூ அப்படின்னா அவங்க 20-30 ரூபா, அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. ஸோ இதை தான் ஹார்ட் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹார்ட் லிமிட் அப்படின்றத ரீச் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு அலர்ட் போகும். ஸோ இந்த அலர்ட்டில் உங்களுடைய ஹார்ட் லிமிட்டை ரீச் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் போகணுமா வேணாமா, ஸோ இந்த ஹார்ட் லிமிட்டோட நிறுத்தலாமா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் சொல்கிறது தான் இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங். ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, கிளவுட் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த லிமிட்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்றத டிரைவ் பண்ணுறது தான் இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங். மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான விஷயம் ஆட்டோமேஷன் அக்கௌண்ட். இப்போ ஒரு குட்டி கம்பெனியாக இருக்குது, ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு எல்லாமே மேனுவலாகவே நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதுவே ஒரு 5000 பேர்
10,000 பேர் ஒரு 25,000 பேர் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மேனுவலாக பண்ணுறதுக்கு எவ்வளோ மேன் சோர்ஸ் தேவைப்படும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஸோ ஒரு அஷ்யூர் என்விரான்மெண்ட்டில் ஒரு 1000 மெயில் ஐடிஸ் ஒரே நேரத்தில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸல் ஷீட்டில் ஒரு அழகாக அவங்களோட நேம் இந்த பேரில் தான் எனக்கு வந்து மெயில் ஐடி வேணும் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துடும். பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் பர்டிகுலர் பர்மிஷன்ஸோட இருக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் பர்மிஷன்ஸை தாண்டி இந்த மாதிரியான குரூப்ஸில் ஆட் ஆயிருக்கணும் அப்படின்றத மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் இருக்கு. நாம ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரியான டேட்டாஸை ஃபீட் பண்ணிட்டா போதும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ மெயில் ஐடி கிரியேட் பண்றது மட்டுமே கிடையாது, நமக்கு 1000 கம்ப்யூட்டர்ஸ் வேணும், 1000 விர்ச்சுவல் மிஷின்ஸ் வேணும், டேட்டா பேசஸ் இந்த மாதிரி வேணும், காஸ்மோஸ் டிபியில் இந்த மாதிரி எனக்கு ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேருக்கு 2000 பேருக்கு நம்ம அதிகப்படியான இடத்துல செய்யும்போது ஸோ ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் உள்ள வருது. ஸோ இந்த ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் இருந்துருச்சுன்னா நம்ம தாராளமாக எல்லா விஷயங்களையும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ எனக்கு இது மாதிரி 1000 மிஷின் வேணும் அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டா போதும். ஸோ அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறது, அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணுறது, ஸோ இந்த டைமில் ஒர்க் ஆனில் இருக்கணும், இந்த டைமில் ஆஃப் ஆகணும், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த ஆட்டோமேஷன் அக்கௌண்ட்டில் பண்ண முடியும். மோரோவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அஷ்யூர் சர்வீசஸை மெயின்டைன் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் நாட் ஒன்லி இன் அஷ்யூர். ஸோ மேனேஜ்மெண்ட்னு பொதுவாக பார்க்கும்போது எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் இந்த கோர் அஷ்யூர் சர்வீசஸில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற டூல்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இந்த 4 தான் முக்கியமான விஷயம். மேக்ஸிமம் இந்த 4க்குள்ளேயே நம்ம எல்லாத்தையுமே பண்ணிவிடுவோம். ஸோ இதை தாண்டி தேவை அப்படின்னா நம்ம தாராளமாக பார்க்கலாம். அண்ட் தென் இந்த மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புரிஞ்சுதா ஒரு லைக் பண்ணுங்கள், புரியல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு அது ஏன் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங்கை மாற்றலாம், இல்லை இன்னும் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் தாராளமாக அடுத்த வர வீடியோவில் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். அண்ட் தென் இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் நன்றி.